742 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களை அமலாக்கத்துறை முடக்கியதை எதிர்த்து சன் டிவி தொடர்ந்த வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. ஏர்செல் மேக்சிஸ் முறைகேடு வழக்கில் சன் டிவியின் 742 கோடி ரூபாய் சொத்துக்களை கடந்த சில மாதங்களுக்கு முன்பு அமலாக்கத்துறை முடக்கியது. இதனை எதிர்த்து சன் டிவி நிர்வாகம் சார்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டிருந்தது. இந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிபதி திரு சத்யநாராயணா முன்பு இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது சன் டிவி சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் இந்த சொத்துக்கள் அனைத்தும் திரு தயாநிதி மாறன் மத்திய அமைச்சராவதற்கு முன்பே வாங்கப்பட்டது என்றும் சொத்துக்களை முடக்கியது சட்டவிரோதமானது என்றும் வாதிட்டார். இதற்கு அமலாக்கத்துறை சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் எதிர்ப்பு தெரிவித்தார். பின்னர் இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி திரு சத்யநாராயணா இந்த வழக்கு ஏற்கனவே உச்சநீதிமன்றத்தின் நேரடி கட்டுப்பாட்டில் இருப்பதால் சொத்துக்கள் முடக்கப்பட்டதற்கு தடை விதிக்க முடியாது என்று கூறி மனுவை தள்ளுபடி செய்தார். மேலும் தேவைப்பட்டால் மனுதாரர் உச்சநீதிமன்றத்தை அணுகலாம் என்றும் தெரிவித்துள்ளார்.